குட்டி குட்டியா மணிமணியா கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 1 கப் கொழுக்கட்டை மாவு இல்லை வந்து இடியாப்ப மாவும் நம்ம கடையில் வாங்குவோம்ல, அதான் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க, இல்லை தேவையான அளவு உப்பு. தண்ணி வந்து இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா கலந்து விடணும். 10 நிமிஷம் வேகட்டும். கொழுக்கட்டை எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது மேலே வந்து நம்ம ஒரு பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். அது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2லேருந்து 4 காஞ்ச மிளகாய் நம்மளோட காரத்துக்கு ஏற்ப. பருப்பெல்லாம் நல்லா வறுப்பட்டு நல்ல ஒரு வாசனை வந்திருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு 1/4 கப் துருவுன தேங்காய், தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு பல்ஸ் கொடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை இலை. கொழுக்கட்டையை உள்ள சேர்க்கணும். நல்லா ஒரு வாட்டி கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடியாக வச்சுருக்கக்கூடிய பொடி, வெங்காயமெல்லாம் சேர்த்து அந்த தேங்காய் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நிறைய சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள்.